இப்போ அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அடுத்து அதை தொடர்ந்து காவல்துறை எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க சார்? ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குது. இப்போ வந்து கூட இருக்கிற மாலதி அப்படிங்கிறவங்க வந்து அவர் ஒய்ஃபே இல்லை. நான் தனிப்பட்ட வாழ்க்கை முறையை நான் பேச விரும்பலை. இருந்தாலும் சில விஷயங்கள் சொன்னா தான் மக்களுக்கு புரியும் அப்படிங்கிறது தான். அவர் வந்து ஏற்கனவே ஒருத்தரோட மனைவி வந்து அபகரித்து வந்திருக்கிறார். இவர் 3ஆவது மனைவி நினைக்கிறேன் இவர் ஓடிக்கிறது. ஆனால் வந்து சார் இல்லை சார் அப்படி சார் உடனே ஸ்டாஃப் மாதிரி நடத்திட்டு இருக்காரு. இது எல்லாம் யாரை சமூகத்தை ஏமாத்துறது? இப்போ எங்களுக்கெல்லாம் தெரியாதா? அவர் ஹஸ்பண்ட், அந்த மாலையோட ஹஸ்பண்ட் என் கூட ஒர்க் பண்ணவர், ரொம்ப நல்ல பையன் அவர். இதெல்லாம் யார் வெளியே சொல்கிறது? யாருக்கு புரியுது? இவர் வந்து வேணாம் மிடிக்க வந்துக்கு வர, சார் வணக்கம் சார், மாலதி வணக்கம் மாலதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து டெய்லி அடுத்தவங்களை பற்றி சமூகத்தில் ஒரு நல்லா இருக்கிற அதிகாரி கூட நீ கெடுக்கிறேன், அவங்க கெட்ட பேர் வாங்குற. உடனே அடுத்து ஃபோன் பண்ணி நீ இதை இன்னும் நாளைக்கு வேற எது சொல்லுவேன் அப்படி நான் சொல்கிறது. இவரை பற்றி நான் வந்து நாளைக்கு மற்ற விஷயங்களெல்லாம் சொல்கிறேன் அப்படின்ட்டு அதோட விட்டுறது. உடனே அந்த ஒரு ஷோ முடிஞ்சோன்னு அடுத்த அந்த நைட்டே வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறது. சார் நாளைக்கு சொல்ல போகிறேன், என்ன பண்ணலாம்னு சொல்லி. சரி சார் டீலிங். என்ன ஜேர்னலிஸ்ட் இது? 30 வருஷமாக நாங்கள் வந்து ஃபீல்டில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் அப்படி எல்லாம் சிலை தெரியாதா, பண்ண தெரியாதா? அப்புறம் கேட்ட பொதுமக்கள் இவர் தான் அருமையான ஜேர்னலிஸ்ட்டு, இவர் தான் அழகாக சொல்கிறாரு, 4 லட்சம் பேர் பார்க்குறாங்க, 5 லட்சம் பேர் பார்க்குறாங்க. எனக்குமே நல்லதுக்கு வந்து சமூகத்தில் ஒரு நல்ல பேர் இருக்காது. வசீகரமாக அந்த கலராக போட்டு விளம்பரம் செஞ்சு இது பண்ணுறாங்க பேர், அவனுக்கு தான் மதிப்பு இருக்குது, அவனை தான் நம்புகிறாங்க, அவனை தான் நம்பிட்டு இருக்காங்க. இதே வேற ஒரு கவர்மெண்ட் இருந்தால் இவனெல்லாம் விட்டு வச்சுக்க மாட்டாங்க. அவர் வந்து ஒரு ஜனநாயகவாதி, ஸ்டாலின் முதல்வர் வந்து ஸ்டாலின் ஒரு ஜனநாயகவாதிங்கிறனால விட்டு வச்சுட்டு இருக்காருன்றதா என்னோட பார்வையாக இருக்குது.